ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், சிறகடி கேஸ் ஆசை ஃபேமிலி இன் கொடைக்கானல். எஸ், சிறகடி காசையிலேருந்து, அதாவது முத்து வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து கொடைக்கானல் போயிருக்காங்க. எஸ், நம்மளுடைய முத்து, மனோஜ் அண்ட் ரவி, இன்னொரு பக்கம் வந்து ஸ்ருதி அண்ட் நம்மளுடைய ரோஹிணி. ஸோ எல்லாருமே வந்துட்டு கொடைக்கானல் ட்ரிப் போயிருக்காங்க போல். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ரோஹிணி வந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி கொடைக்கானல்லேருந்து இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக 5 பேருமே இருக்கிற மாதிரியான ஒரு ரீல் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே போல் ரீல்லையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மிஸ்ஸிங் ஃபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நம்மளுடைய பிரியா, நம்மளுடைய மீனா வந்துட்டு கொடைக்கானல் ட்ரிப் போல. ஏன்னா ரீசன் என்னன்னா, உங்களுக்கு வந்து 1 to 15 வந்து ஷூட் வந்து கேரளாவில். ஸோ அங்கே வந்துட்டு அந்த சீரியலுக்கு வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும். ஸோ அதனால் அவங்களால ஜாயின் பண்ண முடியல போல். எஸ், அதனால் இவங்க எல்லாருமே கொடைக்கானல் போயிட்டு அந்த ரீலில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மிஸ்ஸிங் ஃபியூ அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இன்னைக்கு தமிழ் நியூ இயர். ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருக்குமே விஷிங் யூ தி வெரி ஹாப்பியஸ்ட் தமிழ் நியூ இயர். ஸோ எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே போல் நம்மளுடைய சிறகடி காசை டீம்ல இருந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்துட்டு நம்மளுடைய மீனா இருக்காங்க இல்லையா, ஸோ வந்து மலையாளம் சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து விஷஸ் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அது ஏன் வந்து அவங்க விஷயம் ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஷூட் போயிருக்கும் போல். அந்த இப்போ எப்படி நமக்கு தமிழ் புத்தாண்டுனா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தனியாக ஸ்பெஷல் எபிசோட்ஸ் இருக்கும், இப்போ பொங்கல் அந்த மாதிரினா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த விஷு அப்படின்னும் போது ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ஸ் வந்து அங்கே டெலிகாஸ்ட் ஆகும் போல். ஸோ அதுக்கான ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க போல். அந்த பிக்சர்ஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணி அவங்களுமே வந்து விஷஸ் தெரிவிச்சிருந்தாங்க. எனவே அவங்களுமே ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் கொடைக்கானல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்கமிங் டேஸில் ஏதாவது நல்லா நடந்தால் சொன்னதான். அதே போல் அந்த இந்த பக்கம் வந்துட்டு கொடைக்கானல் இன்னைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நாளையிலேருந்து ஷூட்டுங்க. ஏன்னா 15 to 30 நடக்கும், இல்லைன்னா 16 to 30 நடக்கும். ஸோ மேக்ஸிமம் நாளைக்குள்ளே அவங்க ட்ரிப்பில் என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி சென்னை வந்தாகணும். அதுக்கப்புறம் வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதான். அதே போல் நானுமே அப்கமிங்லாம் வந்து நிறைய கேதர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக அவங்க எல்லாருமே ஹாப்பியாக போயிட்டு ட்ரிப்பை முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம சார்பாக ஒரு விஷயம். ஸோ நிறைய பிக்சர்ஸ் அண்ட் ரீல்ஸ் இதுக்கப்புறம் ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நானுமே உங்களுக்கு உடனே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அதே போல் பிரியா சைட்லேருந்து ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் உங்களுக்கு நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.